வெல்கம் டு எஃப்எஃப் டைம் ஷோ. இன்னைக்கு சினிமாவில் என்னென்ன அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு அப்படின்றத ஒவ்வொன்றா பார்க்கலாம். அதில் முதல்ல குட் பேட் அக்லி படத்துடைய டீசரை வந்து இன்னைக்கு தேட்டரில் ரிலீஸ் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க. இரவு 7:03 மணிக்கு வந்து குட் பேட் அக்லி படத்துடைய டீசர் வந்து ரிலீஸ் ஆகுது. நம்ம ஏகேவுடைய நடிப்பில் விடாமுயற்சிக்கு அப்புறமா இந்த குட் பேட் அக்லி டீசர் வந்து வெறித்தனமாக இருக்க போகுது அப்படின்ற ஒரு தாட்ஸ் வந்து இருக்கு. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, இந்த படத்துடைய இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் இதற்கு முன்னாடி இவர் எடுத்த எல்லா படங்கள்லையுமே வந்து இவர் டீசரை ரொம்ப அழகாக கட் பண்ணி வந்து வெளியிட்டாரு. மார்க் ஆண்டனியா இருக்கட்டும், ட்ரிபிளியாவா இருக்கட்டும், இல்ல பஹீராவா இருக்கட்டும், ஒவ்வொரு ஃபிலிம்லையும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் காட்டியிருந்தாரு. ஸோ அப்படி வந்து அந்த படங்களுக்கு வந்து அவ்வளோ டிஃப்ரெண்ட் காட்டினாரு அப்படின்னா, ஃபேன் பாய் சம்பவமா பண்ற இந்த குட் பேட் அக்லியுடைய டீசரை வந்து அவர் எப்படி கொடுப்பாரு அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து ஈவினிங் டீசர் ரிலீஸ் ஆக இருக்கிற நிலையில இப்போ ஒரு கிளிம்ஸ் வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க படக்குழு. ஸோ ஜிவி பிரகாஷ் அவங்களுடைய மியூசிக் வந்து வெறித்தனமா இருக்க போகுது அப்படின்றது வந்து நமக்கு கிளிம்ஸ் வீடியோவை பார்க்கும்போதே தெரியுது. அதுல வந்து ஒரு சீன் வரும், ஜெயில இருந்து வந்து அவங்க எட்டி பார்க்குற மாதிரி ரொம்ப கெத்தா பார்க்குற மாதிரி வந்து ஒரு சீன் வரும். ஸோ கண்டிப்பாக வந்து அஜித் குமார் அவங்களுடைய நடிப்பில் ஒரு சம்பவம் ரெடியாக இருக்கு அப்படின்றது உறுதியாக சொல்லலாம். ஸோ டி சீரிஸ் வந்து இந்த சாங்லாம் வந்து வாங்கியிருக்கிறாங்க. நம்ம பொறுத்திருந்து இந்த டீசர் எப்படி வரப்போகுது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கிளிம்ஸ் வீடியோவை நீங்கள் எவ்வளோ என்ஜாய் பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, நடிகர் வடிவேலு அவங்களுடைய காமெடியில் நிறைய படங்கள் வந்து நம்ம என்ஜாய் பண்ணோம் அப்படின்றத தாண்டி அவர் நடிகராக ஆன படங்களையுமே வந்து நம்ம ரொம்பவே வந்து ரசித்தோம். சுந்தர்சி அவங்களுடைய இயக்கத்தில் கேங்ஸ் படத்தில் வந்து நடிகர் வடிவேலு வந்து நடிச்சிட்டு இருக்காங்க. மறுபடியும் வடிவேலு அவங்களுடைய ஆக்டிங்ல வந்து நம்ம ஹீரோவா அவரை பார்க்க போறோம். இப்போ ரீசெண்டா அவர் மேல சில விமர்சனங்களும் எழுந்துட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, நமக்கு நல்லா தெரிஞ்சது தான். ஏன்னா நம்ம நடிகர் விஜயகாந்த் அவங்களுக்கு எதிராக பிரச்சாரம் பண்றதுனால அவர் நிறைய விஷயங்களை வந்து பேசியிருந்தாரு. அதனால அவர் மேல வந்து கொஞ்சம் நெகட்டிவான தாட்ஸும் கூட நிறைய பேருக்கு இருந்தது. இப்போ அதையெல்லாம் தாண்டி இவ்வளோ வருஷம் கழிச்சு மறுபடியும் வந்து பிரச்சாரத்தை வந்து அவர் மேற்கொள்ளுவார், அது விஜய்க்கு எதிராக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஊடகங்கள்ல சொல்லிட்டு வராங்க. அப்படி ஒரு வேளை வந்தாங்க அப்படின்னா அது வந்து வடிவேலு அவங்களுக்கு வந்து எப்படி நெகட்டிவாக இருக்குமா இல்லை பாசிட்டிவாக மாறுமா அப்படின்றது தெரியாது. இதன் மூலமா இவருடைய படங்கள் வந்து பாதிப்படையுமா இல்லை நம்ம நினைச்ச மாதிரி இவருடைய படம் அடுத்தடுத்த லெவலுக்கு போகுமா அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த அப்டேட்ல பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, நம்ம ஏஆர் முருகதாஸ் அவங்களுடைய இயக்கத்தில் சல்மான் கான் அவங்களுடைய நடிப்பில் வந்து சிக்கந்தர் படத்துடைய டீசர் வந்து ரிலீஸ் ஆகி இருந்தது. ஸோ ராஷ்மிகா மந்தனாலாம் வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்கிறாங்க. ஏஆர் முருகதாஸ் அவங்களுக்கு வந்து இந்த சிக்கந்தர் படம் வந்து ஒரு வெற்றி படமா அமையுமா இல்லையா அப்படின்றத அடுத்தடுத்த அப்டேட் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இந்த சிக்கந்தர் படமே வந்து ஒரு ரீமேக் படம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அது ரீமேக் இல்ல அப்படின்ற மாதிரி வந்து ஏஆர் முருகதாஸ் அவங்களுடைய தரப்புல வந்து சொல்லப்படுது. அப்படி வந்து இந்த படத்தை வந்து காப்பி படம்னு சொல்ல போறாங்களா இல்ல ஒரிஜினலாவே இந்த படம் வந்து சூப்பரா இருக்க போதா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ரீசெண்டாவே வந்து சல்மான் கான் அவங்களுமே வந்து ரொம்ப பாதுகாப்பு படைபலத்தோட வந்து இப்போ பர்சனலோட லைஃப்ல வந்து உலாவிட்டு வராரு. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த படத்துல வந்து அவர் எந்த மாதிரியான பாதுகாப்போட நடிச்சிருப்பாரு இல்லை அப்படின்றது நமக்கு தெரியல. ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் சிக்கந்தர் படம் வந்து எப்படி ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு. இன்னைக்கு வந்து தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகிற படத்தின் மேலே அதிகமான எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஒரு பக்கம் அகத்தியா படம் வரும், சப்தம் படம் வரும் அப்படிலாம் நம்ம எதிர்பார்த்தோம். அகத்தியா படம் வந்து சொன்ன மாதிரி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஜீவா மற்றும் அர்ஜுன் அவங்களுடைய நடிப்பில் வந்து பயங்கரமாக ஓடிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து ஆதி அவங்களுடைய நடிப்பில் வந்து சப்தம் படத்தை வந்து ரொம்ப எதிர்பார்த்தோம். ஏன்னா ஈரம் படத்துடைய இயக்குனர் வந்து இந்த படத்தை பண்ணுறாரு அப்படின்றதே இதற்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்துச்சு. ஆனால் சில ஒர்க்கு வந்து முடியலை அப்படின்ற ஒரு காரணத்தினால சப்தம் படத்தை திரையிடலை அந்த படக்குழுவினர். அதனால சப்தம் படம் பார்க்க வந்த ஆடியன்ஸுக்கு அந்த ஒரு விஷயம் வந்து கொஞ்சமே வந்து அப்செட் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம சினிமாவில் ஒவ்வொரு நாளும் நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. நம்மளும் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அடுத்தடுத்த அப்டேட்டுக்காக காத்திருங்க. அது வரைக்கும் பை ஃப்ரம் தேவிகா. இது எஃப்எஃப் டைம் ஷோ.